Hi friends, welcome back to our channel Madhi's Kitchen. இன்னைக்கு என்ன லஞ்ச் நம்ம வீட்ல பண்ண போறோம் பார்க்கலாமா? வாங்க. வெண்டைக்காய் பச்சடி தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையான ingredients என்ன? 2 சின்ன தக்காளியை எடுத்துர்க்கோம். ஒரு பெரிய வெங்காயம், அரைக்கிறதுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 மூடி தேங்காய், வெண்டைக்காய் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். வாங்க வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யறது பார்ப்போம். சாதம் பருப்பும் குக்கர்ல வச்சாச்சு, அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க வெண்டைக்காய் பச்சடி பார்க்கலாம். அம்மா தான் இன்னைக்கு குக் பண்றாங்க. இது வீட்ல பண்ண சாம்பார் பொடி தான். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, எப்படி அந்த வீடியோ நாங்க போடுறோம் எப்படி செஞ்சோன்னு. நாங்கள் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தாளிக்கிறோம். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் தாளிச்சிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில், கடலெண்ணெய் அதில் கூட தாளிச்சிக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூளும் போட்டு அரைச்சிக்கலாம், அப்புறம் பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை, தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுட்டு அது கூடவே தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வெண்டைக்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க, சில ஊரில் வெண்டைக்காய் கூட்டுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வெண்டைக்காய் பச்சடி சொல்லுவோம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புளிப்புக்கு தக்காளிக்கு பதிலாக புளியும் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி தக்காளி இது கூட வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். இது சாத்துக்கு மட்டும் இல்லை, டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை அதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா வெண்டைக்காய் வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூளும் லைட்டாக உப்பு போட்டு சேர்த்து வதக்கிட்டு, அப்புறம் நம்ம இந்த பேஸ்ட்டை அரைச்சி தேங்காய், ஜீரகம், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் அதெல்லாம் போட்டு தேங்காய் நல்லா பேஸ்ட்டை அரைச்சி இந்த வெண்டைக்காய் பச்சடியில் போட்டுட்டு தேவையான உப்பும் சேர்த்துட்டு 2 விசில் வச்சு இறக்கலாம். வெண்டைக்காய் பச்சடி ரெடி. உப்பு லைட்டாக இப்போ சேர்த்துக்கலாம், அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் பச்சடியில். புளி கரைச்சி ஊற்றுறவங்க இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி ஊற்றிட்டு அரைச்சி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். தேங்காய், ஜீரகம், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் அதெல்லாம் போட்டுக்கலாம். மிக்சியை நல்லா அலம்பி அதை தண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காவை அந்த அரைச்ச பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா உங்களுக்கு அந்த ஜீரக ஸ்மெல் கிடைக்கும், நல்லா இருக்கும் ஸ்மெல்லு. இப்போ வெண்டைக்காய் பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சோண்டு உப்பு போட்டிருந்தோம், இப்போ தேவையான உப்பும் போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 விசில் ஆஃப் பண்ணால் வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிடும். மரவள்ளிக்கிழங்கு பொரியலும் பண்ண போகிறோம். அதுக்கு மரவள்ளிக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. அதுக்கு தண்ணி சேர்த்து வச்சாச்சு. தண்ணி போட்டோம்னா மரவள்ளிக்கிழங்கு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சைடில் வெண்டைக்காய் பச்சடியும் ஆகிட்டுருக்கு. மரவள்ளிக்கிழங்குக்கு தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ அதில் கிழங்கு போட்டுக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுடலாம். அப்போ தான் அந்த உப்பு அந்த கிழங்குல இறங்கும். தேவையான உப்பும் இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும்
ஆட் பண்ணிக்கலாம். இதோட நல்லா வெந்ததுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு பொரியல் பார்ப்போம். மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அதை தாளிக்கிறதுக்கு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் இன்றைக்கி. மரவள்ளிக்கிழங்க நல்லா சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம். இது நல்லா ஃபைபர் கண்டென்ட்டு, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறவங்க வந்து மிளகா சேர்த்துக்காமல் அப்படியே தாளித்து கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். லைட்டாக தாளித்து விட்டு வதக்கினா போதும். நம்ம அதிலே வேக வைக்கும் போது உப்பு மஞ்சத்தூள் போட்டாலும் இப்போ சேர்த்துக்க வேணாம். இப்போ மேலே தேங்காய் பூ தூவி கறி விட்டுக்கலாம் பொரியலுக்கு. அதுக்கப்புறம் லைட்டாக பரட்டி எடுத்தால் போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. நம்ம விட்டு இன்றைக்கி லஞ்ச் பார்க்கலாம். சுட சுட சாதம், பருப்பு, நம்ம பண்ண வெண்டைக்காய் பச்சடி, மரவள்ளிக்கிழங்கு பொரியல், கெட்டி தயிர், நார்த்தங்காய் ஊறுகாய். உங்கள் வீட்டில் லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.